வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி மேற்கொண்டு வரும் சிங்கப்பெண்ணே எழுந்து வா தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக டிசம்பர் 26, 2025 அன்று மயிலாடுதுறை மகாதான வீதி விமலாம்பிகை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மகளிர் உரிமை மீட்பு பயண கூட்டத்தில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையேற்று உலகிலேயே மகளிருக்கு மிக அதிக மரியாதை வழங்கும் சமுதாயம் தமிழ் சமூகம், பெண்களை கடவுளுக்கும் மேலாக வைத்து வழிபடும் சமுதாயமும் தமிழ் சமூகம்தான். ஆனால் நடைமுறை வாழ்வில் அந்த மரியாதை வழங்கப்படவில்லை. இந்த நிலையை மாற்றிட உறுதியேற்போம் என்று சிறப்புரையாற்றினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்கு முன்பு மகளிர் சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. நான் உள்ள நுழையும் பொழுதே அரங்கத்துக்குள்ள அப்ப நிறைய சகோதரிகள் என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அதுக்காக தான் காலையில 5 மணிக்கு வண்டியில ஏறி உட்காந்தேன். ஏன்னா சீக்கிரம் உங்களை பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கும், எனக்கு தெரியும். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பள்ளிக்கூடத்துல அரையாண்டு தேர்வு விடுப்புலாம் இருக்கிறதுனால இவ்வளவு பேர் உங்களால வர முடிஞ்சது. இல்லைன்னா பசங்க பள்ளிக்கூட படிப்பு தேர்வு அப்படின்னு எல்லாருமே வேலையா இருந்திருப்பீங்க, நானும் உட்பட. எல்லாருக்குமே தெரியும் நம்ம குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம் இல்லையா. நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க எதிர்காலம் முக்கியம்ன்றதுனால அதை பார்த்துட்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் வருவோம். ஆனாலும் நீங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க உட்கார்ந்து சரி நம்ம கேட்போம் அப்படின்னு ஆர்வத்தோட வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அதே போல அரங்கத்துக்கு வெளியில நிறைய என்னுடைய சகோதரிகள்லாம் இருக்காங்க. முடிஞ்சா அவங்களுக்கெல்லாம் வழி விடுங்க. எல்லாருமே என்னுடைய அன்பு சகோதரர்கள்லாம் அந்த பக்கத்துல இருக்காங்க. நீங்க எல்லாம் அவங்கள கொஞ்சம் கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. ஏன்னா அவங்களும் வெளியில இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பேசுறது கேக்குதோ என்னமோ தெரியல. அதனால கண்டிப்பா அவங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு வாங்க. இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம், தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மயிலாடுதுறையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிங்க பெண்களாகிய நீங்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே அத்தனை பேரும் எழுந்து ராணுவ கட்டுப்பாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். அவங்களுக்கு தான் முதல் கைத்தட்டல் அதான் கொடுக்கணும். ஏன்னா அதே போல இதை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்கள், மகளிரா இருக்கட்டும், மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய அன்பு அண்ணன்களும் சகோதரர்களா இருக்கட்டும், மாநில ஒன்றிய பொறுப்பு, கிளை செயலாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், இங்க எத்தனை மகளிர் வந்திருக்காங்க. ஒரு வாரமா கிட்டத்தட்ட உங்களுடைய ஊரோட போட்டோ எல்லாம் எனக்கு வந்துட்டு இருந்தது வாட்ஸ்அப்ல. உங்க ஊர்ல இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்க கூட பேசுறத அந்த புகைப்படம் எல்லாம் எனக்கு தகவல் குறுஞ்செய்தியா எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படா உங்களெல்லாம் நேரில் பாப்போன்னு ஆசையா இருந்தேன். இன்னைக்கு பாக்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான ஒரு வெள்ளிக்கிழமை காலை, அழகாக மலர்ந்த மங்களமான உங்கள் முகங்களை பார்ப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதே போல குழந்தைங்களையோ பாக்குற சின்ன குழந்தைங்களாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவர்களை பார்ப்பதில் அதை விட ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கைக்காக தான் நம்ம இந்த பயணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மீட்டிங்லாம் எதுக்கு வரும்? வண்ணல எவ்வளவு வேலை இருக்கு. இருந்தாலும் இந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் வரும். இந்த பகுதி டெல்டா அப்படின்வாங்க. டெல்டான்னு ரொம்ப பெருமையா பேசுவேன். டெல்டானா என்ன? டெல்டானா ஒரு சமவெளி, ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வண்டல் மண் படிந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த வண்டல் மண் படிந்து அந்த பகுதி அப்படியே அவ்வளவு பொண்ணு, எதை போட்டாலும் பொண்ணா விளையுமா. அதுதான் டெல்டா. எதை போடுங்க பொன் விளையும் பூமி தான் டெல்டா. இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காது. இப்ப டெல்டானா இங்க இந்த மாவட்டம் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர்ல கொஞ்சம் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் டெல்டான்னு சொல்லுவோம். நான் பாத்தீங்கன்னா ஆற்காடு பகுதி. டெல்டா கிடையாது. நாங்களும் விவசாய குடும்பம் தான். ஆனா ஆற்காடு, வட ஆற்காடு, நார்த் ஆற்காடு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை, செய்யார். திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? யாரு? தீபம். இவ்வளவு பேரா? இந்த பக்கம் தீபம் எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த பகுதி தான் நாங்க. திருவண்ணாமலை, செய்யாறு. அதே போல தென்னார்காடு மாவட்டம் சொல்லுவாங்க. ஆற்காடு பகுதியில விழுப்புரம், திண்டிவனம், அது தென்னார்காடு மாவட்டம். அங்கெல்லாம் டெல்டா கிடையாது. அது ஏன்னா அங்க ஆறு, குளம், ஏரி எல்லாமே இருக்கும்.
ஆனா வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சாதான் தண்ணி, ஆத்துல தண்ணி வந்து ரொம்பணும், ஏரியில தண்ணி ரொம்பனாதான் எங்களால விவசாயம் பண்ண முடியும். நாங்கெல்லாம் டெல்டா பகுதி பத்தி அப்பெல்லாம் பேசுவோம் எங்க ஊர்ல எல்லாம். ஐயோ டெல்டால எல்லாம் வந்து தண்ணி ஆறா ஓடுமா, காலையே மடலாம் மாத்தி விடுவாங்களான்னு அவ்வளவு வியப்பா பேசிக்குவோம். அவ்வளோ பாரம்பரியம், அவ்வளோ அது என்ன சொல்றது, அந்த புதையல் மாதிரி இந்த பூமி. அந்த எதை போட்டாலும் பொண்ணா கொடுக்கக்கூடிய பூமி. அடுத்து அதான் டெல்டா மாவட்டம், அவ்வளவு சிறப்பு. இன்னொரு பெரிய சிறப்பு கொள்ளிடம், வரலாற்று சிறப்பு. அதை விட பெரிய சிறப்பு, எவ்வளவு முன்னோர்கள்லாம் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. கொள்ளிடம்னா எவ்வளவு தண்ணி வேணாலும் கொள்ளும் இடம் இல்லையா, எவ்வளவு தண்ணி வேணாலும் கொள்ளும் இடம். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த பூமி இந்த பூமி. இங்க நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு அந்த சிறப்பெல்லாம் இருக்கா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. டெல்டா அப்படின்னு சொல்றோம், கொள்ளிடம் சொல்றோம், ஆனா அந்த கொள்ளிட கரையிலே நல்ல தண்ணி கிடைக்குதாமா? என்ன தண்ணி கிடைக்குது? உப்பு தண்ணியா? நல்ல தண்ணி கிடைக்கல. அதானே. அலக்குடின்ற ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அலக்குடி அந்த ஊர்ல போய் மருத்துவர் அன்புமணி அவர்கள் போராட்டம் செய்தார். அலக்குடியில 3 முறை. எதுக்கு? தடுப்பணை கட்டணும்னு. எதுக்காக? இந்த உப்பு தண்ணி இருக்க கூடாதுன்னு. தடுப்பணை கட்டினால் நீங்க மழக்கூடிய கொள்ளிடத்துல இருக்கக்கூடிய தண்ணிலாம் நல்லா அந்த இடத்துல தேக்கமா இருக்கும், விவசாயத்துக்கு உபயோகமா இருக்கும். ஆனா தடுப்பணை கட்டவில்லை. தடுப்பணை கட்டாததுனால தண்ணி எல்லாம் ஓடிடுது. மழை காலத்துல ஒரு 20 நாள் தண்ணி இருக்குமா? 20 நாள் இருக்குமா? 1 மாசம் இருக்குமா? அடிக்கடி மழை பெஞ்சா கொஞ்ச நாள் இருக்கும். ஒரு வாட்டி மழை பெஞ்சா அந்த ஒரு 10 நாள்ல ஓடிடும். ஓடிடுச்சுன்னா எப்படி விவசாயம் பண்றது தண்ணி இல்லாம? நாங்கெல்லாம் டெல்டான்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம், கடைசியில இங்கேயே தண்ணி இல்லைன்ற நிலைமை தான் இன்னைக்கு. அதான உண்மை. அதே போல இப்ப இந்த ஊர்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஷேல் கேஸ், மீத்தேன் கேஸ், பெட்ரோ கெமிக்கல் அதெல்லாம் கொண்டு வரதுக்கு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை. பெட்ரோ கெமிக்கல் எல்லாம் கொண்டு வந்தா என்ன ஆயிருந்திருக்கும் தெரியுங்களா? கிராமங்களே காணாமல் போயிருக்கும். சினிமால பாப்போம் தெரியுமா, ஒரு ஊரே காணாம போயிடுச்சுன்னு. அந்த மாதிரி ஆயிருக்கும். பக்கத்து மாவட்டம் நாளைக்கு போறேன் நான், ஆற்காடு, கடலூர்லாம். அங்கெல்லாம் எப்படின்னா, நீங்க நாட்டுக்காக நிலம் கொடுங்க, கரண்ட் வேணும் தமிழ்நாட்டுக்குன்னு நிலத்தை வாங்கினாங்க. கடைசியில கரண்ட்டுக்காக நிலத்தை கொடுத்த விவசாயிக வீடு இல்லாம, கிராமம் இல்லாம, பட்டா இல்லாம, வேலை இல்லாம தவிக்கிறாங்க. அந்த நிலைமை தான் வந்திருக்கும் இந்த டெல்டா பகுதிக்கும். ஏன்னா பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் உருவாவதுக்கு தயாராயிட்டாங்க. 2015 இருந்து இன்னி போராட்டம். மருத்துவர் அன்புமணி வந்து எத்தனை முறை, ஒரு 100 முறை இங்க வந்திருப்பாரு, பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. பிரஸ் மீட்னா மக்களை சந்திச்சு இவங்களுடைய பிரச்சனையை வெளில சொன்னாதானே தெரியும். உங்க பிரச்சனை நீங்களே வச்சீங்கன்னா தெரியுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஆனா உங்க பிரச்சனையை வெளியில சொல்லனா தெரியுமா? இந்த பெட்ரோ கெமிக்கல்ல கொண்டு வந்திருந்தாங்கன்னா என்ன தெரியுமா ஆயிருக்கும்? கிட்டத்தட்ட உங்களோட நிலத்துல 3 கிலோமீட்டருக்கு பள்ளம் போட்டிருப்பாங்க. 3 கிலோமீட்டர். இங்க இருந்து ஒரு ஊருக்கு போகணும், பக்கத்துல ஏதாவது ஒரு மூவலூர்னு ஒரு ஊருக்கு போறீங்க இந்த மண்டபத்துல இருந்து, அது கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர். அந்த எவ்வளவு தூரம் நடந்து போனா கூட எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் தான் ஆகும். அது அளவுக்கு கீழே பள்ளம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஊர்ல பள்ளம் போட தயாராயிட்டாங்க. எதை எடுக்கிறதுக்கு? மீத்தேன் எடுக்கிறதுக்கு, ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்கு, பெட்ரோ கெமிக்கல் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் வந்து எங்கன்னா விற்பாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஆனா அது நமக்கு உபயோகப்படாது. ஆனா நம்ம பொன் விளையிற பூமிய உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களெல்லாம் என்ன இரவோடு இரவாக ஒரு பஸ்ல ஏத்தி குழந்தை குட்டிகளோட கையில என்ன நீங்க வீட்டையா தூக்கிட்டு போக முடியும்? வீட கையில தூக்கிட்டு போக முடியுமா? ஒரு பையில துணியோ, குழந்தைங்களுக்கு மருந்தோ, இல்ல சர்டிபிகேட்டோ, இத மட்டும் எடுத்துக்கிட்டு, ஆதார் கார்டு ஏதோ வச்சிருப்பீங்க, ஓட்டர் ஐடி, அதெல்லாம் அத மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பஸ்ல ஏத்தி கொண்டு போய் இன்னொரு ஊர்ல விட்டுருப்பாங்க. இதுதான் நெய்வேலியில நடந்தது. இத மாதிரி நாட்டுக்காக நிலம் கொடுத்தவர்கள், கரண்ட் வேணும்ன்றதுக்காக நிலம் கொடுத்தவர்களை ஒரே ராத்திரி பஸ்ல ஏத்தின்னு போய் வேற ஊர்ல விட்டாங்க. இன்னி வரைக்கும் பட்டா கிடையாது. நம்ம வீட்டுல இருந்தாலே பாதி சமயம் ரேஷன் கார்டு இருக்காது. ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது. நீ எலக்ட்ரிசிட்டி பில் காட்டு, மின்சார கட்டணத்தை காட்டு, எத்தனையோ கேக்குறாங்கல்ல. ஆதாரம் இருந்தா தானே உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பாங்க.
இங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை அடியோட தூக்கிட்டு போய் வேற ஊர்ல விட்டுட்டாங்கன்னா அங்க அகதிகளாக வாழ வேண்டிய நிலைமை தான். அதுதான் பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா அதை நம்ம விடவே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல இருந்து வேற ஊர் கூட்டு போயிட்டேன்னா நீங்க வாழ்ந்த வீடு, உங்களுடைய குலதெய்வத்தோட கோவில், உங்க அப்பா வீடு, அம்மா வீடு எல்லாமே போயிட்டு இருக்கோம். மறந்து போயிட்டு இருப்பீங்கல்ல, எங்க போயிருப்பீங்க? புதுசா ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகணும், அதுதான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை தடுத்து நிறுத்தியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இல்லனா ஊரோட அப்படியே மொத்தமா கொத்து கொத்தா தூக்கின்னு எங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க. 2015 இருந்து அது போராட்டம் பண்ணி டெல்லியில பேசினாங்க, எங்க டெல்டா மாவட்டத்தை காப்பாத்துங்க, இல்லனா எங்க மக்களை கொண்டு போய் அந்த ஊரே அகதிகளாக்கிடுவாங்கன்னு டெல்லியில பேசினாங்க, சென்னையில பேசினாங்களே. அந்த சமயம் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டயும் போய் 5 முறை பார்த்தாங்க. பார்த்தப்பறம் அதுக்கப்புறம் எத்தனையோ போராட்டங்கள்லாம் நடந்து எல்லா கிராமத்திலயும் போய் பேசி விழிப்புணர்வு கொடுத்தப்பறம் தான் அந்த இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். பாதுகாக்கப்பட்டனா இந்த இடத்துல யாரும் கை வைக்கவே முடியாது. வேற பில்டிங்காகவோ, ஃபேக்டரிக்காகவோ, பெட்ரோ கெமிக்கலுக்காகவோ, சிப்காட்டுக்காகவோ எதுக்குமே உங்க நிலத்துல கை வைக்க முடியாது. இல்லனா வாங்க கிளம்புங்க இன்னையோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உங்களை அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதனால் இவங்க நிலத்துல இவங்க கை வைக்கவே முடியாத ஒரு நிலைமை. அதனாலதான் இங்க இது நம்மளால இன்னி வரைக்கும் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லனா வேறங்கன்னா ஊருக்கு போயிருக்க வேண்டியதுதான். இந்த 2 விஷயம் தான் அவங்க செய்திருக்காங்க. அதே போல தடுப்பணை கட்டணும்னு பேசி தண்ணிய கொண்டு வரணும், காசெல்லாம் அதுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஆனா இன்னும் தடுப்பணை எல்லாம் கட்டவே இல்லை. இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. மத்த ஊர்லாம் கம்பேர் பண்ணா இங்க எவ்வளவு பரவாயில்ல. நம்ம இல்லனா நமக்கு விவசாயம் பண்றதுக்கே பூமி இருந்திருக்காது. உங்களுக்கு என்னென்ன பிராமிஸ் பண்ணாங்க? மயிலாடுதுறை மாவட்டமா அறிவிச்சப்புறம் தனியா மாவட்டம் அறிவிச்சாங்களே, மருத்துவ கல்லூரி இருக்கா? மருத்துவமனை எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எதுவுமே கிடையாது. செவிலியர் கிடையாது, மருத்துவர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எங்க போகணும்? திருவாரூர் அனுப்புவாங்களா? தஞ்சாவூர் போகணுமா? பெரிய நோய் வந்தா ஜிப்மர் தான் போகணும். அந்த ஜிப்மரோ மருத்துவர் அன்புமணி தான் கொண்டு வந்தாங்க. இல்லனா அது கூட கிடையாது. பாண்டிச்சேரி ஜிப்மர். அதாவது அதனாலதான் பார்த்தாரு, இந்த ஊர்ல இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, டெல்டா டெல்டான்னு சொல்லுவாங்க, நிலத்தை புடிங்குவாங்க, மக்களை கண்டுக்க மாட்டாங்கன்னு தான் நீங்க ஆத்திர அவசரத்துக்கு பிரச்சனைன்னு வந்தா போன் பண்ணா உங்க வீட்டுக்கே ஒரு அவசர ஊர்தி ஒரு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு அனுப்பி விட்டாரு உங்களுக்காக. இல்லனா அந்த ஆம்புலன்ஸ் அது ஒன்னாவது உங்களுக்கு வர சேருதா இல்லையா? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் இல்ல, ஹாஸ்பிட்டல் போனா மருத்துவர் கிடையாது, செவிலியர்கள் நர்ஸ் நிறைய பேர் கிடையாது, ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம அக்கா தங்கச்சி போன் பண்ணி வலிக்குது, பிரசவ வலி, குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சு, வீட்டுக்காரங்க வழியில வரும்போது பிரச்சனை ஆயிடுச்சு, பாம்பு கடிச்சிச்சு, இதுக்காகவாவது ஏதாவது ஒரு விஷயம் வேணும், அவசரத்துக்கு ஏதாவது வேணும்னு தான் ஒரு வண்டி அதெல்லாம் டெல்லியில இருந்து கொண்டு உங்க வீட்டு வாசல்ல அந்த வண்டி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. எதுக்கு? உங்களுக்காக தான், மகளிருக்காக தான் அது கொண்டு வந்தாங்க. 108 ஆம்புலன்ஸ் இந்தியா முழுக்க ஓடுது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அந்த ஆம்புலன்ஸ எல்லா தாய்மார்களும் உபயோகப்படுத்தணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். ஏன்னா இங்கதான் மருத்துவமனை எல்லாம் கொடுக்கவே இல்லையே. மயிலாடுதுறை மாவட்டத்துல அடுத்ததா ரொம்ப 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 ஃபேமஸா இருக்காது பாதாள சாக்கடையாம். எந்த காலத்துல இன்னும் நம்ம இருக்கிறோம்? பக்கத்து மாநிலத்துல எல்லாம் போய் பாருங்க, அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. பாதாள சாக்கடைய அந்த திட்டம், அது ஒரு திட்டமா? அதை எவ்வளவு செஞ்சிருக்கலாம். நகராட்சி தானே அது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதாள சாக்கடையில தான் நடந்த பசங்க படிக்கிறாங்களாம். அது நடந்து போய் அந்த சாக்கடையில நடந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களாம். அப்ப எத்தனை நோய், எத்தனை கிருமிக, என்ன நம்ம குழந்தைங்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்காங்களா இவங்க? பாதாள சாக்கடையெல்லாம் அதெல்லாம் தூர்த்துட்டு புது திட்டத்தை கொண்டு வாங்களே. நம்ம என்ன திட்டம் கேக்குறோம்? மருத்துவ கல்லூரி கேக்குறோம். பாதாள சாக்கடை எல்லாம் மூடிடுங்க, போக்குவரத்து நெரிசல் எல்லாம் குறைச்சிடுங்க, எங்களுக்கு சுற்றுவட்டார பாதை போடுங்க, இந்த திட்டம் எல்லாம் கேக்குறோம். ஆனா நம்ம எது கேக்குறோமோ அதெல்லாம் கொடுக்கறது இல்ல. கேட்காத ஒண்ணு கொடுத்துடுறாங்க. எதுமா கேட்காதது? நீங்க குடி, சாராயம், டாஸ்மாக், பாட்டில், போதை ஸ்கூல்ல கிடைக்குதா? உங்க கோயில் இருக்கிற தெருவுல சாராய கடை இருக்குதா? வீட்டு பக்கத்துல சாராய கடை இருக்கும். சில சமயம் ஸ்கூல் பக்கத்துல சாராய கடை இருக்கும். பள்ளிக்கூட பசங்க, கல்லூரியில இருக்கக்கூடிய பசங்க, அவங்களுக்கு எதிர்க்கே சாராய கடை இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆனா எப்படிதான்
காசே இல்லாம இருந்தா கூட ஆம்பளையும் கையில மட்டும் தான் எப்படிதான் அந்த குவார்டருக்கு மட்டும் காசு வருது தெரியல. அதான் தெரியல, குவார்டருக்கு மட்டும் எப்படியோ காசு வந்துடும். தினம் போய் வண்டி ஓட்டுறாங்களோ இல்ல ஏர் உழறாங்களோ இல்ல டிராக்டர் ஓட்டுறாங்களோ என்ன பண்றாங்க. ஆனா சரி, அது ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வேலை திட்டம் கொடுக்கறாங்கல்ல, இந்த ஏரி வேலை 100 நாள், அது 100 நாள்னா பேரை மாத்திடணும். என்ன பேரு? 15 நாள் வேலை திட்டம்னு போட்டுக்கணும். 15 நாள் தானே கொடுக்கறாங்க. சரி, அந்த வேலை திட்டத்துக்கு சம்பளம் எவ்வளோ? ஒரு ஊர்ல 150, ஒரு ஊர்ல 200, இன்னொரு ஊர்ல 210. அது எப்படிமா ஒரே வேலைக்கு விதவிதமான சம்பளம்? அதான் தெரியல, அவங்களா போட்டுக்கிறாங்க போல இருக்கு. ஆனா டெல்லியில இருந்து இதுக்கு சம்பள காசு வந்து விடுகிறது தமிழ்நாட்டுக்கு. டெல்லியில இருந்து இந்த வேலை திட்டம் நீங்க செய்யற ஏரி வேலைக்கான காசு வந்து விடுகிறது. ஆனா அந்த காசு உங்களுக்கு வருவதில்லை. அது எங்க போகுது? அதை நீங்க தான் கேட்கணும். எங்க போகுது நீங்க தான் கேட்கணும். முன்னாடியாவது ஓட்டு வாங்கும் போது அவங்க கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து ஒரு 500,000 கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப டைரக்டா கவர்மெண்ட்ல இருந்தே 1000 ரூபாய் உங்களோட இதுல போட்டு ஓட்டு வாங்குறாங்க. 1000 ரூபாவை உங்க வீட்டுக்காரங்களோ உங்க பிள்ளைங்களோ உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியோ குடிச்சிட்டு சாராய் கடையில கொடுத்த 1000 ரூபாய் அடுத்த மாசமே உங்களுக்கு உரிமை தொகைன்ற பேர்ல பேங்க்ல வந்து உழுது. இத கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஆம்பளைங்களை எல்லாம் ஏமாத்த முடியாது, பொம்பளைங்களை நல்லா ஏமாத்திடலாம். எலெக்ஷன் போது கவர்மெண்ட் காசை கொடுத்து இன்னும் யோசிச்சுட்டே கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்ற நினைப்புலதான் இருக்கிறாங்க. இந்த இனிமேல் அது கூட போடுவாங்க. தேர்தல் கிட்ட நெருங்கும் போது பாருங்க, 1000 ரூபாய் எத்தனை மடங்கா பெருகுதுன்னு தெரியாது. போட்டு ஓட்டை வாங்கி 5 வருஷம் தலையில முளக்கா அரைக்கிறதா ஒரே வேலை. 5 வருஷம் நீங்க எதுவுமே கேட்க முடியாது. ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்டா கொடுப்பாங்களா? உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னுவாங்க. கொடுத்தாதான சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. 1000 ரூபாய் என்ன தப்பு வேணாலும் செய்து விடலாம். 1000 ரூபாய் கொடுத்தாலும் நீங்க எல்லாம் வாயை மூடிக்குவீங்க, ஓட்ட மாத்தி போட்டுடுவீங்கன்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய கொடுமையை இந்த மாவட்டத்து டெல்டாவை கண்டுக்கிறதே இல்ல. டெல்டா மாவட்டமாவது உங்களுக்கு பாதாள சாக்கடையிலே வாழுங்க. உங்களுக்கு வந்து ரோடெல்லாம் போட மாட்டோம், ரோடு இல்லைன்னா அதுலயே வாழுங்க. உங்களுக்கு வேலை திட்டம் கிடையாது, வேலை கொடுக்கவும் மாட்டோம். 10 நாள் 15 நாள் 13 நாள் இதான் வேலை. இதுதான் உங்களுக்கு, இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட தலைவிதியா? ஏன் நல்லா வாழணும்ன்றது நம்ம இவங்க அதுக்கு தானே ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு தானே முக்கியம். நல்லா வாழணும்ல, ஒரு ரோடு போடணும், ஒரு பஸ் விடணும், படிக்கிறதுக்கு கல்லூரி கொடுக்கணும், மருத்துவமனை கொடுக்க வேண்டும், வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்கறாங்களா? இந்த வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த வேலையே கொடுக்கல. இங்க தமிழ்நாட்டுல அரசாங்க வேலையே கிடையாது. எந்த அரசாங்க வேலையும் கிடையாது. எல்லாமே டெம்பரரி வேலை தான். எது கேட்டாலும் தற்காலிக வேலை தான் கொடுப்பாங்க. நிரந்தர வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஏமாற்று வேலைக்கு நீங்க எல்லாம் பலியாக போறீங்களா? திருப்பி பலியாக கூடாது. ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மாவட்டம். நான் வந்து ஒரு மாசம் முன்னாடி தான் வந்தேன்னு நினைக்கிறேன். கங்கனாம்புத்தூர் ஒன்றியம் நினைக்கிறேன். ஆமா, அந்த எங்க அங்க வந்திருக்கீங்களாமா? உடு வாங்க. அங்க அந்த ஊருக்கு போயிருந்தேன். அங்க போனா அந்த இடத்துல தண்ணி இருக்கு, ஆகாய தாமரை படர்ந்து இருக்குது. கேட்டா தூர் வரலங்கிறாங்க. தூர் வராம இருந்தா அந்த தண்ணியில எப்படி நீங்க உபயோகப்படுத்தி விவசாயம் எப்படி பண்றது? நல்ல குடிநீர் எப்படி குடிக்கிறது? தூரே வரலையா? எந்த வாய்க்காலும் தூர் வரல. இந்த பக்கத்துல கொள்ளிடத்துல ஒரு பக்கம் வாய்க்காலுக்கு ஒரு பக்கத்துல வந்து அது பேர் என்ன இழப்பீடு கொடுக்கறாங்க, இன்னொரு பக்கம் இழப்பீடு கொடுக்கல. போன வருஷம் பெய்ஞ்ச மழையில எத்தனை பேரோட நிலத்துல நெல்லெல்லாம் அழிஞ்சு போச்சு? எல்லாம் தூக்குறீங்க கைய. ஆனா அதுக்கு கொடுத்தாங்களாமா? இழப்பீடு வந்ததா? போன வருஷம் மழையில சம்பா போச்சா, குருவையும் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த வருஷம் வர மழை பெஞ்சுது, அதுல நிறைய நெல்லு பாழா போச்சு. நானே போய் அங்க பேட்டியெல்லாம் வேற கொடுத்தேன். அந்த இடத்துல எல்லாம் போய் நின்று பார்த்தா தண்ணியில அப்படியே முழுவி போயிருக்குது. அந்த தண்ணி வடிக்கவே இல்லை. கேட்டா அது என்ன தூர் வரல, அதனால வடியாது. என்ன இது அநியாயம்? நம்ம வீட்டுல ஒரு குடம் இருந்தா கூட தொலைக்கி எவ்வளவு சுத்தமா வச்சிருப்போம். ஒரு குடம் இருக்குது, அந்த குடத்தை நல்லா அப்படியே பவுன் மாதிரி அந்த புளி போட்டு தொலைக்கி அழகா சுத்தமா வச்சாதான் அடுத்த நாள் தண்ணி புடிச்சா அது நல்ல தண்ணி இல்லையா?
ஒரு 10 நாள் அந்த குடத்தை தொலைக்கவே இல்லை, இல்ல 1 மாசம் தொலைக்கவே இல்லைன்னா அந்த குடம் எப்படி இருக்கும்? அழுக்கா இருக்கும். அதுல பிடிக்கிற தண்ணி அழுக்கு தண்ணி தான், நல்ல தண்ணி அது. அதே மாதிரிதான் குளமும். நீங்க தூர் வாரவில்லை என்றால் எப்படி இருக்கும்? அந்த குளம் அப்படியே படிஞ்சு படிஞ்சு கெட்ட தண்ணியா தான் இருக்கும். அதுக்கு மேல பெய்யற மழையோ அதுக்குள்ள வர ஆற்று தண்ணீரோ எதுவுமே அந்த தண்ணியை உபயோகப்படுத்த முடியாது. அதுக்கு மேல இந்த ஆகாய தாமரை பிரச்சனை வேற இந்த மாவட்டத்துல அதிகமா இருக்கு. அது முழுக்க முழுக்க ஆக்சிஜனையும் குறைச்சிடுது, சூரிய வெளிச்சத்தையும் குறைச்சிடுது, அதுக்குள்ள இருக்கிற மீனெல்லாம் சாவடிச்சிடுது. எதுவுமே கிடையாது. அந்த தண்ணி நீங்க தேங்கின தண்ணிய விவசாயத்துக்கும் உபயோகப்படுத்த முடியாது, குடிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்த முடியாது. என்ன அப்போ விவசாயம் தானே முக்கியமான ஒரு வாழ்வாதாரம். டெல்டானா என்ன விவசாயம் தானே. அரிசி இங்க நீங்க தானே போடுறீங்க. இன்னும் 10 தலைமுறைக்கு இந்த மாவட்டம் தானே இந்த தமிழ்நாட்டுக்கு சோறு போடணும். அப்ப இந்த மாவட்டத்தை எப்படி பாத்துக்கணும்? ஆனா அப்படியா பாத்துக்கிறாங்களா? கண்டுக்கிறதே இல்ல. இந்த மாவட்டத்தை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இப்ப எது வேணாலும் பெட்ரோகெமிக்கல் வரட்டும், ஏதாவது வந்துட்டு போட்டோம். ஆனா மண்ணு அள்ளணும். நீ குறிப்பாக இந்த பக்கத்துல இருந்து லாரியா மண்ணு அள்ளுவோம். பாத்திருக்கீங்களா? எத்தனை லாரி போகும்? 100கணக்கான 1000கணக்கான லாரிகள் போகும். ஏன்னா தடுப்பணை கட்டினால் மண் அள்ள முடியாது. அதனாலதான் மண்ணு அள்ளட்டும். அதாவது முட்டை மாவட்டத்தையே கொண்டு போய் எங்கன்னா வித்துருவாங்க, மலையே வித்துருவாங்க. நான் நிறைய ஊர்ல போய் பாப்பேன், என்னடா இது 10 வருஷம் முன்னாடி மலை இருந்தது பெங்கன், அந்த மலையை காணாம போயிருக்கும். ஏன்னா மலையை வெட்டி வித்துட்டு இருப்பாங்க. அதே போலதான் ஆற்றுப்படுகையெல்லாம் மண்ணை எடுத்து அள்ளி கொண்டு போய் பக்கத்து ஊர்ல எல்லாம் மண் எடுக்க மாட்டாங்க. கேரளால எல்லாம் அவங்க ஆற்றுப்படுகையில இருந்து மண்ணெல்லாம் எடுக்கவே முடியாது. அவங்களுடைய கட்டுமானத்துக்கு எங்க தெரியுமா மண்ணு போகுது? நம்ம ஊர் மண்ணு தான் போகுது. நம்ம ஊர்ல இங்க இருந்து எடுக்கிற மண்ணு தான் கேரளாக்கு பில்டிங்க்கு கட்ட போகுது. அதனால அவங்க ஜாக்கிரதையா இருக்காங்க. ஆனா நம்ம மாநிலத்துல நம்ம மண்ணெல்லாம் நம்ம சொத்தெல்லாம் இன்னொருத்த அனுபவிக்க விட்டு இருக்கிறோம். அதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எலெக்ஷன் போது தெளிவா இருங்க. உங்களுக்காக உங்க வீட்டு வாசல்ல 108 ஆம்புலன்ஸ் நிறுத்தினார் பாருங்க அன்புமணி அண்ணன். அவருக்கு நீங்க உறுதுணையாக இருந்தீங்கன்னா தான் இந்த மாவட்டம் காப்பாற்றப்படும். இல்லனா இன்னொரு 5 வருஷத்துக்கு இந்த மாவட்டத்தை சுத்தமா வித்துட்டு போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இன்னொரு விஷயம், இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சியில யார் யாரெல்லாம் நிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? கை தூக்குங்க. உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, நகராட்சி தேர்தல் இருக்கு. நீங்க எல்லாருமே நிக்கலாம். ஏன்னா மகளிர்லாம் வந்திருக்கீங்க. நீங்க நினைச்சா முடியாதது ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைச்சா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்க நினைச்சா வார்டு மெம்பர் ஆகலாம். வார்டு மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு 500 ஓட்டு இருந்தா போதும். ஒரு 200 ஓட்டு வாங்கினா போதும், வார்டு மெம்பர் ஆயிடலாம். ஒரு 5000 ஓட்டு இருந்தா ஒன்றிய மெம்பர், அப்புறம் மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன், அதெல்லாம் பெரிய பெரிய பதவிகள். அந்த பதவி இருந்ததுதான் உங்க கிராமத்துக்கு என்ன வேணா செய்யலாம். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இந்த பதவிகளை 50% மேலாக 70% பெண்கள் இருக்காங்க. அதாவது பெண்கள் தான் இடஒதுக்கீடு இருக்கு இதுல மட்டும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல 50% பெண்கள் போட்டி போடலாம். தமிழ்நாட்டுல 70% பெண்கள் இந்த மாதிரி மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலரா இருக்காங்க. நகராட்சியிலயும் கவுன்சிலர் ஆகலாம், மாநகராட்சியிலயும் கவுன்சிலர், எது வேணாலும் ஆகலாம். நீங்க அதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி வார்டு மெம்பராகவோ உறுப்பினராகவோ ஆனா உங்களுடைய தெருவுக்கு நீங்களே ஒரு சிமெண்ட் ரோடு போடணுமா, ஒரு பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்புக்கு லைட் வேணுமா, ஒரு லைட், ஸ்ட்ரீட் லைட், எது வேணாலும் நீங்க அமைச்சுக்கலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நீங்க எலெக்ஷன்னா அது ஒரு எலெக்ஷன் மட்டும் இல்ல, அது சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரும். அதுல நீங்க எல்லாருமே நீங்க வார்டு மெம்பர் எதனா உங்களுடைய கிராமத்துல நல்லது செய்ய நீங்க தயாராகுங்க. அதெல்லாம் நீங்க தயாரா இருங்க பெண்கள். அதெல்லாம் நல்லா பண்ண முடியும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாராய கடைய மூடலாம், போதை பழக்கத்தை தடுக்கலாம், அப்படி அதான வேணும். கையெடுத்து ஒரு அம்மா கும்பிடுறாங்க சாராய கடையை மூடணும்னு. ஆமா, வேற யாரும் மூட மாட்டாங்கம்மா. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வந்தா கண்டிப்பாக சாராய கடைகள் மூடப்படும். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும். ஏன்னா இந்த குழந்தைகளும் குடிகாரர்கள் ஆக்கக்கூடாது. சின்ன சின்ன குழந்தைங்களை பாக்குறோம், அவர்களும் குடிக்க அடிமையாக கூடாது, போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. இதுக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகள்லாம் இங்க செய்து கொண்டிருக்கிறோம். டெல்டா மாவட்டத்துக்கு தடுப்பணைகள் கட்ட வேண்டும். டெல்டா மாவட்டத்துல இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை குழி தோண்டி புதைத்துட்டு நல்ல திட்டங்களை
நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வர வேண்டும் போன்ற எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. இவங்க எந்த திட்டமும் கொடுக்க மாட்டாங்க. உங்களை ஏமாத்துறதா ஒரே திட்டம். எப்படி எல்லாம் பெண்கள் கிட்ட போய் ஏமாற்றி அவர்களிடம் ஓட்டு வாங்கலாம் என்பதுதான் அவர்கள் போடும் திட்டம். அதற்கு நீங்க பலியாக கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பெண்களை தான் குறி வச்சு வருவாங்க. நீங்க எல்லாம் ஒற்றுமையாக அன்புமணி அண்ணன் பின்னால் நீங்கள் உங்களுடைய தங்கைகளாக நீங்கள் நிற்க வேண்டும். நின்றால் கண்டிப்பாக எப்படி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாம் உறுதி செய்தோமோ அதே போல குடிக்கும் போதைக்கும் ஒரு முடிவு கட்டிவிட்டு நம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் 10 தலைமுறைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். அதுக்காவது நம்ம இந்த மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியில நீங்க என்னுடைய உரையெல்லாம் கேட்டீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால எப்பயுமே இந்த சந்தோஷம் நிலைக்கணும். இப்ப வந்தீங்க, டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் உங்க ஸ்கூல்ல இருந்த மாதிரி இருந்தது. ஆனுவல் டே எப்படி இருக்கும்? ஆனுவல் டேனா பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா எப்படி இருக்கும்? பாட்டு இருக்கும், ஒரு நடனம் இருக்கும், நாடகம் இருக்கும், அப்புறம் யாராவது பேசுவாங்க. அதே போல நீங்க எல்லாம் உங்கள் பள்ளிக்கூட நாட்களுக்கு போய் நீங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை ஒரு குடும்ப விழாவாக, ஒரு கலை விழாவாக இதை நாங்க பண்ணியிருந்தோம். நீங்க சந்தோஷமா இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இருக்கணும். நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிங்கப்பெண்ணே எழுந்து வா மகளிர் உரிமை தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். மருத்துவர் அன்புமணி உங்களோட தான் எப்பயும் இருக்கிறாரு. உங்க அண்ணன் உங்களோட தான் இருக்காரு. நானும் உங்க வீட்டு பெண்ணாக உங்களோட தான் இருக்கிறேன். அந்த மாவட்டத்தில் எல்லா நன்மையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்களும் எங்களோட இருக்கீங்க என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க வரும்பொழுது இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த போதை மது பழக்கத்தில் சிக்கி பாலியல் வன்கொடுமை புரிகின்ற அந்த நிகழ்வுகள் அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த சென்னையில ஆரம்பக்கத்துல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல விரைந்து ஒரு 3-4 மாசத்துல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது ஆயுள் தண்டனை. அந்த குழந்தைய 9 வயது குழந்தைய கூட்டிட்டு போய் அத கெடுத்து அந்த குழந்தைய அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கான் ஒரு பையன். அந்த பையனை கண்டுபிடிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய சொல்லுச்சு, இந்த பையன் இப்படி இருப்பான், அவனுக்கு பல்லு இல்ல, அவன் இந்த மாதிரி பச்சை குத்திருப்பான். அந்த குழந்தை சொல்லுது. அதை வச்சு எல்லா கட்சிகளும் அழுத்தம் கொடுத்தாங்க. காவல்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுத்து நீதித்துறை அதை விட வேகமாக செயல்பட்டு அந்த கொடியவனுக்கு கிட்டத்தட்ட சாகும் வரை ஜெயில தான் இருக்கணும்னு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றத்திற்கும் நீதி அரசர்களுக்கும் காவல்துறைக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த வீர குழந்தை, அது வீர திருமகள் அந்த குழந்தை. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் நம்மளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு குழந்தையால இனிமேல் பயப்படுவான்ல, யாராவது ஒருத்தன் ஒரு 9 வயசு குழந்தை மேல கை வைக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. அந்த சின்ன குழந்தையால அதுதான் நீதி வாங்கி கொடுத்திருக்கு. அந்த வீர திருமகளுக்கு நம்மளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்போம். இங்க கூட அதெல்லாம் நடக்குது அப்படின்னு காலையில வரும்போது கேட்டோம். ஒரு போக்சோ சட்டத்துல ஒரு தந்தையே கொண்டு ஒரு குழந்தை அவங்க வீட்டு மகளையே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கர்ப்பமாக்கிய அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது. அதெல்லாம் கேட்கும் போது கொடுமையா இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம அனுமதிக்கலாம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மதுவும் போதையும் தான். அம்மா, நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பக்கத்துல தெரிஞ்சா கூட முதல்ல அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா அந்த குழந்தையோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்ததுன்னா அதுக்கு நம்ம அவங்க மேல விமர்சனம் வைப்பதை விடவும், ஏன் இப்படி நடந்தது அப்படிலாம் சொல்றதை விட அந்த குழந்தைக்கும் அந்த பெண்களுக்கும் நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் நடக்கும். இந்த மாதிரி கொடுமைகள் பெண் குழந்தைகளுக்கு நடக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. குழந்தைங்கனால அவங்க கிள்ளுக்கிறியா நினைக்கிறாங்க. ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இல்ல, பயப்படுங்கல்ல. உங்க அம்மாவை கொண்டுடுவேன், உங்க அப்பாவை கொண்டுடுவேன், இல்ல இதை வெளில சொன்னா உனக்கு பெரிய பிரச்சனை, உன்னை எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு பயத்திலேயே அந்த ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அந்த மாதிரி இடத்துக்கு உங்க குழந்தைங்களை கூட்டிட்டே போகாதீங்க. பள்ளிக்கூடத்துல கூட இது நடக்குது. பள்ளிக்கூடத்துல கூட ஆசிரியர்களாலையும் இல்ல
வேற யாராவது அங்க இருக்கக்கூடிய ஆண் மக்களால இந்த மாதிரி கொடுமைகள் சின்ன குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கு நடக்குது. அதனால நீங்க எல்லாம் ஒரு தாய்மார்களா இல்ல ரொம்ப கவனமாக இருங்க. உங்க குழந்தையோ உங்க பெண்ணோ எனக்கு அங்க போக பிடிக்கல அப்படின்னு சொன்னா கவனமா கேளுங்க. ஐயா ஏன் போக பிடிக்கல? அவங்க தெரிஞ்சவங்க தானே, தாத்தா வீடு தானே, பாட்டி வீடு தானே, சித்தப்பா வீடு தானே, தெரிஞ்சவங்க வீடு தானே. இவங்க எனக்கு 10 வருஷமா தெரியும், 25 வருஷமா எங்களுக்கு சொந்தக்காரங்க, எங்க ஃப்ரெண்டு, எங்க நண்பர்கள் சொல்லி அந்த இடத்துக்குலாம் அனுப்பிடாதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியும் அவங்க தப்பானவங்கன்னு. அவங்க உங்ககிட்ட சொல்ல தெரியாது, குழந்தைங்களுக்கு அதை சொல்ல தெரியல, வேற மாதிரி சொல்லுங்க. ஆனா நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயம், எத்தனையோ திரைப்படங்கள்லாம் பாக்குறீங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. குழந்தைங்க நிறைய விஷயங்களை நமக்கு சொல்ல தெரியாம சொல்றாங்க. அதை கவனமாக கேட்டுக்கொண்டு அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது தாய்மார்களுடைய நம்மளோட கடமை. அது ஞாபகம் வச்சுட்டு அந்த பெண் குழந்தைங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அவன் ஏன் நடுராத்திரி போனா, அவன் ஏன் தனியா போனா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கேள்வி கேட்காதீங்க. தனியா போவதும் நடுராத்திரி போவதும் எல்லாரும் நடக்கிறது தான். ஆனா அதுக்காக தனியா போற பொண்ணை இழுத்துன்னு போய் புதர்ல போய் அதை வன்கொடுமை செய்யணும்ன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது செய்யறாங்கன்னா அவங்கள வக்ர புத்தி பிடித்தவர்கள். அவங்க அந்த மாதிரி ஆண்கள் கிட்ட நம் பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காக மதுவும் போதையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய அன்புமணி அண்ணன் பின்னால் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.